ரிஷபராசி அன்பர்களே, இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, பண வரவு, பொருளாதார ரீதியான உயர்வு, அதே போல் தனியாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பலன் கிடைப்பது, இவையெல்லாம் இருக்கின்றது. இந்த ஆண்டு நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் சிந்திக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும், அது குறுகிய காலத்தில் சாதிக்கக்கூடியதாக இருப்பதை விட நீண்டகால திட்டமாக இருப்பது நல்லது. அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் பொருளாதார ரீதியான விஷயமாக இருந்தாலும், உங்களுடைய உத்தியோக ரீதியான உயர்வாக இருந்தாலும், தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும், சுபகாரியங்களை தொடங்கி செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடுமையாக உழைத்து நிறைய முயற்சிகளை செய்து அதிலே நிறைய அனுபவங்களை பெற்று பிறகு அதை சாதிப்பீர்கள். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எதுவும் நிரந்தரமாக இருக்கும். கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிலையானதாக இருக்கும். ஆனால் கிடைப்பது எளிதாக இருக்காது. எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் அது நம்மிடத்திலிருந்து போய்விடக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கின்றது. கடுமையாக உழைத்து முயற்சித்து காத்து கொண்டிருந்து எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பெரியதாக இருக்கும். அதனுடைய மகிமை நமக்கு தெரியும், அருமை தெரியும். அதனாலும் அதே போல அது நிறைய அனுபவங்களை ஏற்படுத்தி தருவதாலும் நம்மிடத்தில் அது நிலைத்து நிற்கும். கிடைக்கக்கூடிய பதவியாக இருந்தாலும், நாம் ஈட்டக்கூடிய பொருளாக இருந்தாலும், வாங்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும், சுய தொழிலில் நல்ல நிலையை அடைவதாக இருந்தாலும், அல்லது நம்முடைய வாழ்க்கை துணை, நமக்கு அமையக்கூடிய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் இதுவாக இருந்தாலும். அதனால் இந்த ஆண்டு நீங்கள் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு, பொறுமை கடலினும் பெரிது, விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவது கிடையாது. எதை நாம் முழுமையாக நம்புகின்றோமோ, எதற்காக நாம் உண்மையாக இருக்கின்றோமோ, கடுமையாக உழைக்கின்றோமோ, அதை கட்டாயம் நாம் அடைந்தே தீருவோம். இடையிலே ஏற்படக்கூடிய கால தாமதமோ அல்லது தடைகளோ, கொஞ்சம் பின்னடைவோ, அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை மனதிலே ஆழமாக பதித்து கொண்டால் இந்த ஆண்டு நீங்கள் கட்டாயம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவீர்கள். சாதகமான அம்சங்கள் பொருளாதார ரீதியான விஷயம், பண வரவு, நல்ல ஒரு ஆடம்பரமான வசதிகளை அடைவது, ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் கூட கை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டியது என்று பார்க்கும்போது நாவடக்கம் இந்த ஆண்டிலே கட்டாயம் தேவை. அதிகம் பேசக்கூடாது. அளந்து சரியானதை சரியான நேரத்தில் குறைவாக பேச வேண்டும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். பிறரிடத்திலே வாக்குறுதி கொடுப்பது, வாக்குவாதம் செய்வது, இவற்றை தவிர்க்க வேண்டும். அதே போல ஆபத்தான காரியங்களிலே பின்விளைவு தெரியாமல் இறங்கக்கூடியது, சாகசம் போன்ற விஷயங்களிலே இறங்கக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் இந்த ஆண்டு உயர்வை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை.